பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பலன் இல்லாதவர்களால் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குள்ளாக இருக்கிறபடினால இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் ஆலயத்துக்கு போகிறீங்க, பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், வேத வாசிக்கிறோம், ஆனால் உள்ளான கேரக்டர் இன்னும் மாறாமல் தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தாப்புல, ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் அப்படியே தான் இருக்கும். இப்போ உங்கள் குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூலில் 1ஆம் கிளாஸில் சேர்த்துட்டு ஒரு 10 வருஷம் கழித்து 1ஆம் கிளாஸ்லேயே இருந்தால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் அநேகர் சபைக்கு 10 வருஷம், 15 வருஷம், இது ஒரு 20 வருஷம், 30 வருஷம், 35 வருஷம், 50 வருஷம் வரவங்களாம் இருக்காங்க. அதனால் அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. கிறிஸ்துவ என்னக்குள்ளே உங்களுக்குள்ளே வராரோ அன்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அன்றைக்கே உங்களோட டோட்டல் என்டையர் கேரக்டர் உங்களுக்கு மாறணும். அப்படி மாறலைன்னா உங்கள் ரட்சிப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உபவாசம் போட்டு முழங்கால் படிட்டு உங்களை ஆண்டவரே என்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லி கேளுங்க. உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த குறை வெளிப்படாது. அதுவே நீங்கள் உபவாசம் போட்டு ஆண்டவரிடத்தில் கேட்டிங்கன்னா ஆண்டவர் அந்த உங்களுக்குள்ளே என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்லுவார். வசனத்தின் மூலமாக சொல்லுவார், இல்லை சிந்தனைகள் மூலிமா சொல்லுவார், எண்ணங்கள் மூலிமா சொல்லுவார். இதெல்லாம் சொன்னான்னா நீங்கள் அதை சரி செஞ்சு கொள்ளலாம். சரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் நாளுக்கு நாள் உங்கள் ஊழியத்துலேயும் சரி, உங்களுடைய வேத வாசிப்புலையும் சரி, எல்லாத்துலேயும் உங்கள் கேரக்டர்ல எல்லாத்தையும் உங்களை நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். சரி செஞ்சுட்டு அதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டோடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்குது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல் உங்களோட வாழ்க்கையிலையும் யாரெல்லாம் நான் இன்னும் சரியாக ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி இந்த வசனத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே என்கிட்ட என்ன குற்றங்கள் குறைகள் இருக்குது, எல்லாவற்றையும் எனக்கு சரி செஞ்சு தாங்க. அந்த குறைகளை நீக்கி நிறைவாக ஏசப்பா உங்களுக்குள்ளே வரும்போது உங்களுக்குள்ள குறைவெல்லாம் அது நிறைவாக மாறும். குறைவுகள் நிறைவாக மாற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவனால் மாற்றம்தான் முடியும். அதனால் ஏசப்பாட்ட கேளுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் மாற்றணுமோ, எதெல்லாம் சரி செய்யணுமோ சரி செய்து கொள்ளுங்க. வருங்காலில் அவனுடைய வருகையில் யாரும் கைவிடப்படக்கூடாது. இயேசு